வெல்கம் டு Tamillifestyle. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோகோனட் மில்க் வரகு அரிசி பாயாசம் பார்க்க போறோங்க. என் சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, வரகு அரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு கழுவி வச்சுக்குவோம். நான் ஹாட் வாட்டரில் லைட்டாக சோக் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்போ தான் நல்லா வரும். லைட்டாக சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 டைம்ஸ் கழுவி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற வச்சு கழுவிக்கிறேன். ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கழுவி வச்சுட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். வரகு அரிசியை 3 டைம் கழுவி வச்சுக்கோங்க, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் வரகரிசி எடுத்து வச்சுருந்தேங்க. நான் காட்டுற கப்பில் அது 1/2 கப்பாட்ட வந்துச்சு. அதில் 2 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1:2 ரேஷியோவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. 5 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் அடங்கி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு கீ விட்டுக்கோங்க. கீ மெல்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி இருக்கும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் நல்லா துருவிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பாலாக வரும். மறுபடியும் செகண்ட் டைம் வந்து அதை சக்கையெல்லாம் போட்டு இன்னொரு டைம் அடைச்சி 2வது தடவை பால் எடுத்து வச்சுருப்பேங்க. அந்த பாலை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி குக் பண்ண விடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நல்லா கலந்து விட்டுக்குவோம். கீழே வறுத்து வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணுறேங்க. பாதாமியும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. திக்காக எடுத்து வச்சுருக்க கோகோனட் மில்க் 1 கப்புங்க. அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நம்ம அதனால் இன்னும் பாதி மில்க் ஆட் பண்ணாமல் இருக்குங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்க, ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நம்ம இன்னும் சுகர் ஆட் பண்ணல, சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதே அளவுக்கு தாங்க நான் அரிசி எடுத்து வச்சுருந்தேன், வரகரிசி. அதே அளவுக்கே சுகர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஸ்வீட்டு கொஞ்சம் கூடவும் நல்லா ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், வாட்டரியாக வந்துருச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணனால பாயாசம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரிச்சாகவும் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட வரகரிசியில் செஞ்சதுனால.
என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டியான தேங்காய்பால் வரகரிசி பாயாசம் ரெடிங்க.